இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த கட்சியினுடைய மண்டல செயலாளர் ஐயா வேலுசாமி உட்பட கரூர் மாவட்ட செயலாளர் இளங்கோ, கிருஷ்ணராபுரம் மாவட்ட செயலாளர் அவினாசி உட்பட வந்திருக்கும் அனைத்து தலைவர்களும், குறிப்பாக வந்திருக்கும் மாவட்ட துணை செயலாளர், மகளிரணி செயலாளர் அனைவர்கள் வாழ்க்கை வண்ணமாக இன்றைக்கு தமிழகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யாரை ஆட்சி அமர்த்தலாம் என்று தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் பரபரப்பாக ஆட்சி கட்டையை பிடிக்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மக்களோடு மக்களாக, மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து வீதியில் நின்று போராடக்கூடிய கட்சி இருக்கிறது என்றால் அது ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று இடதுசாரி கட்சி. இந்த இரண்டும் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உடனே களம் இறங்கி மக்கள் தேவைக்காக, மக்கள் நலனுக்காக, மக்கள் அவதிப்படுகிறார்கள், மக்களுடைய நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று களமிறங்கி போராடக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். காரணம், இன்றைக்கு எல்லோரும் ஆட்சி கட்டையை பிடிப்பதற்காக யார் யாரை பிடிக்கலாம், மந்திரி பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் பிரச்சனையாக இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் உயர்வு, இன்றைக்கு எத்தனையோ ஹோட்டல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது, எத்தனையோ வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ தொழில்கள் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மத்திய அரசுக்கு உணர்த்து வகையிலே, மத்திய அரசிற்கு மாநில மோடி அரசிற்கு 56 இஞ்சி போதுமா என்று விருந்து கட்டி வந்த மோடி அரசு இன்றைக்கு மக்களுடைய இந்த கஷ்ட காலத்தை போக்குவதற்கு மக்கள் என்றால் எதற்காக ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும்? இதே நேரத்தில் 2014 ஆட்சியை பிடிக்க காங்கிரஸை அப்புறப்படுத்த எத்தனையோ சிறு திட்டங்களை அந்த பாஜக அரசு தீட்டியது. அதில் ஒன்றுதான் உமாபாரதி போன்ற தலைவர்கள், அது மட்டுமல்ல வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் மாட்டு வண்டியை பிடித்துக் கொண்டு ஐயோ சிலிண்டர் விலை ஏறுகிறது, ஐயோ பெட்ரோல் விலை உயர்கிறது, 50 ரூபாய் உயர்த்தி வாழ்ந்திருக்காங்க. 450 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியில் 50 ரூபாய் உயர்த்தி வாழ்ந்திருக்காங்க. உடனே கோஷமிட்டு, கோலமிட்டு, எக்காலமிட்டு மாட்டு வண்டியை வாடகை எடுத்து பாராளுமன்றத்திற்கு வந்தார்கள். வாஜ்பாய் போன்ற, உமாபாரதி போன்ற பாஜக தலைவர்கள் இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக, இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சியில் உட்கார்வதற்காக எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டி மாட்டு வண்டியை வாடகை எடுத்து அந்த டெல்லி நகரில் மாட்டு வண்டியை பேரணி எடுத்து பாராளுமன்றத்திற்கு வந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எங்கே போனார்கள்? அது மதங்களை பிடித்தவர்கள் எங்கே போனார்கள்? மேற்கு வங்கத்தில் ஆட்சி இல்லாமலாக்கிவிட்டு இப்பொழுது அங்கே பயங்கரமான கலவரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்திய ஒன்றியத்தில் எங்குமே கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லாத அளவிற்கு பாஜக வேலை செய்திருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். கேரளத்தில் மறுத்துவிட்டது, மேற்கு வங்கத்தில் அகற்றிவிட்டது. அமைக்கிறதோடு அல்லாமல் இன்றைக்கு மேற்கு வங்கம் கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாஜக காரர்கள், மதவரை பிடித்தவர்கள் லெனின் சிலையை அடித்து உடைத்து அதை வீதியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார்கள். இது ஒரு அக்கேவலமான ஒரு செயல், இது ஒரு மனித தன்மையற்ற செயல். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்கும். அதைத்தான் தமிழகத்தில் காணொன்று நடக்கிறது. அதற்கு பெண்கேட்டு வழியாக ரஜினிகாந்த் முயற்சித்தார்கள். ரஜினிகாந்த் அழகாக சொன்னார், திருவள்ளுவருக்கும் காவி சாய் மூத்த பார்த்தார்கள், எனக்கும் காவி சாய் மூத்த பார்த்தார்கள். திருவள்ளுவரும் காவிக்கு அடிமையாக மாட்டார், ரஜினிகாந்த் நானும் அடிமையாக மாட்டேன் என்று சொல்லி ரஜினிகாந்த் ஓபன் ஸ்டேட்மெண்ட்